வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமல்நாதன். நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி பட்டறையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பம். சுனந்தோ பாடந்த விகாரையின் விகாராதிபதியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில். காஷ்மீர் பிரச்சினை உலக சமாதானத்திற்கு அச்சுறுத்தலான ஒன்றென பாகிஸ்தான் பிரதமர் தெரிவிப்பு. இனி உள்நாட்டு செய்திகள். உயர்கல்வி அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் தலைமைத்துவ பயிற்சி பட்டறையின் 3ஆம் கட்டம் எதிர்வரும் 12ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி வரை இந்த பயிற்சி பட்டறை இடம்பெற உள்ளதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 22 பயிற்சி நிலையங்களில் நடைபெறும் இந்த பயிற்சி பட்டறையில் 7038 மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பெயர் விவரங்களை தலைமைத்துவ பயிற்சி தொடர்பிலான தமது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதுவரை தலைமைத்துவ பயிற்சியில் கலந்து கொள்ளாத மாணவர்களுக்காக 4ஆம் கட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சு குறிப்பிடுகின்றது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை 0113993314 அல்லது 0112435306 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி நடவடிக்கையின் 1ஆம் கட்டம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமானதுடன் 2ஆம் கட்டம் கடந்த மாதம் 12ஆம் தேதி ஆரம்பமானது. மொரட்டுவே எகோடோ என சுனந்தோ பாடந்த விகாரையின் விகாராதிபதியின் இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் இடம்பெற உள்ளன. இதேவேளை தேரர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 7 பேர் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மொரட்டுவே நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரசாந்த் ஜெயக்கொடி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 7 பேரில் 3 களுத்துறை வடக்கு பகுதியிலும் 4 மொரட்டுவை பகுதியிலும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மொரட்டுவை பிரதி மேயர் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 சடலங்கள் பண்டாரகம பகுதியிலிருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுனந்தோ பானந்த விகாரையின் காணி பிரச்சினை தொடர்பாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். நுவரெலியா மாவட்டத்தின் டயகம தமிழ் வித்தியாலயத்தில் பல்வேறு அடிப்படை வசதிகள் இன்மையினால் மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். எனவே பாடசாலையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வினை பெற்றுத் தருமாறு மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் வளப்பற்றாக்குறை இப்பகுதி மாணவர்களின் கல்வியை அதிக அளவில் பாதிக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தின் டயகம தமிழ் வித்தியாலயமே இது. தரம் 11 வரை வகுப்புகளை கொண்டுள்ள டயகம தமிழ் வித்தியாலயத்தில் 350 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். டயகம தமிழ் வித்தியாலயத்தில் பழமையான ஒரு கட்டிடம் மாத்திரமே காணப்பட்ட நிலையில் அண்மையில் புதிதாக கட்டடம் ஒன்று நிர்மாணித்து கொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கட்டிடத்துக்கு அருகில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றமையினால் கட்டிடம் சேதமடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. கட்டிடத்தில் வெடிப்புகள் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பாடசாலையில் குறிப்பாக இந்த கட்டிடத்தினுடைய இந்த பின்பகுதி அண்மை காலத்தில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு வருகின்றது. குறிப்பாக அந்த பிரதேசத்தில் மிக அதிகமான வெடிப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. மாணவர்கள் இடைவேளை சந்தர்ப்பத்தின் போது எங்களுக்கு மாணவர்களை வெளியே அனுப்புவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றது. இதேவேளை பழைய கட்டிடத்தின் கூரைகளும் சேதமடைந்துள்ளமையினால் மழைக்காலங்களில் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கற்றலுக்கு ஏற்ற புறச்சூழல் காணப்படும் போதே மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை எதிர்பார்க்க முடியும்.
இந்த பாடசாலையில் உள்ள கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மாத்திரமன்றி மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பது அதிகாரிகளின் கடமை அல்லவா? பிரேசில் கால்பந்தாட்ட அணிக்கு எதிராக அரிதான வெற்றியொன்றை இங்கிலாந்து அணி பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 23 வருடங்களின் பின்னர் பிரேசில் அணியை இங்கிலாந்து வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி லண்டன் வெம்பிளி மைதானத்தில் நடைபெற்றது. இங்கிலாந்து கால்பந்தாட்ட சங்கத்தின் 150வது வருட நிறைவை முன்னிட்டு இந்த சிநேகபூர்வ கால்பந்தாட்ட போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போட்டியின் முதல் பாதியில் 2 அணிகளும் தலா ஒரு கோலை போட்டு சமநிலை வகித்தன. இரண்டாம் பாதியில் திறமையை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணி சார்பாக பிராண்ட் லாம்பர்ட் போட்டியின் 60வது நிமிடத்தில் வெற்றிக்கான கோலை போட்டார். இதன் பிரகாரம் 2-0 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. தமது காலைநேர பிரதான செய்திகளில் அடுத்ததாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இந்தியாவில் அண்மையில் இடம்பெற்ற நவநாகரிக ஆடை அலங்கார கண்காட்சி தொடர்பான பார்வை இன்றைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் காத்திருக்கின்றது. இலங்கையில் உள்ள இயற்கை எழில் நிறைந்த அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது மணித்தியாளர் செய்தியினை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.